ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கிற ஆலங்குடி கிராமத்துல செந்தில்நாதன்கிற ஒரு பெரிய விவசாயி இருந்தாரு. அவரோட பையன் முத்து மற்றும் அவரோட அண்ணன் பையன் ரங்கன். முத்து ரொம்ப நல்லவன், கை கால்களை நம்பி உழைக்கிறவன். ஆனா பெரியப்பா மகன் ரங்கன் இருக்கானே, ஊர்லயே பெரிய சோம்பேறி. அவன் தன் மனைவியுடன் பட்டினத்துல இருந்து கொஞ்ச நாள் சித்தப்பா வீட்ல தங்கலான்னு வந்தான். ஆனா அங்கேயே மாசக்கணக்குல தங்கிட்டு இருந்தான். ரங்கன் எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஊர் வம்பையும் மத்தவங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்கறதையும் தான் பொழைப்பா வச்சிருந்தான். பொண்டாட்டி ஜானகியையும் கூட்டிக்கிட்டு தம்பி முத்துவோட வீட்லயே நிரந்தரமா வந்து தங்கிட்டான். முத்து தன் வீட்ல இருக்கிற தோட்டத்துல கஷ்டப்பட்டு வாழை தென்னைன்னு பயிர் செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துனா, இந்த ரங்கன் தினமும் திண்ணையில படுத்துக்கிட்டு வெத்திலைய போட்டுக்கிட்டு தம்பியோட உழைப்புல சாப்பிட்டுட்டு இருந்தான். 10 நாள் 15 நாள் பரவாயில்ல. ஆனா 3 மாசம் ஆகியும் ரங்கன் தன் சொந்த வீட்டுக்கு போற மாதிரி தெரியல. ஒரு நாள் காலையில 10 மணிக்கு ரங்கன் வீட்ல ஒரு பெரிய சாய்வு நாற்காலிய போட்டுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டே தொலைக்காட்சியில செய்தி கேட்டுட்டு இருந்தான். பக்கத்துல தட்டுல சூடான இட்லி காலியாகி இருந்துச்சு. தம்பி முத்து வயல்ல இருந்து சேரும் சகதியுமா வேர்த்து விறுவிறுக்க வீட்டுக்கு வந்தான். அவன் அண்ணனோட தோரணையை புள்ள எட்டி பார்த்துட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ள காண்டாச்சு. டேய் முத்து, என்னடா உடம்பெல்லாம் ஒரே சேரும் சகதியுமா வர்ற? வயல்ல வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாடா? ஆமாப்பா, இப்போதான் வயல்ல தண்ணி பாய்ச்சிட்டு வர்றேன். முத்து கோபமாக அண்ணியை பார்த்து சொன்னான். அண்ணி, ஏங்க அண்ணி, ஊர்ல இருந்து விடுமுறைக்கு வந்த உங்களோட வீட்டுக்காரருக்கு இன்னும் அந்த விடுமுறை முடியலையா? நேத்து வரைக்கும் மரத்துல தொங்கின இளநீரையெல்லாம் வெட்டி குடிச்சு காலி பண்ணிட்டாரு. இன்னைக்கு பார்த்தா கொல்லப்புறத்துல நின்ன ஆட்டுக்குட்டியையும் வெட்டி சமைச்சிருக்கீங்க. இவருக்கு சோறு போட்டு போட்டு நான் கடன் வாங்கி தான் வயலுக்கு உரம் போட வேண்டியிருக்கும் போல இருக்கே. அப்படி சொல்லாதீங்க கொழுந்தனாரே. உங்க பெரியப்பா மகன் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுக்கு வந்து தங்க போறாரு? பாவம், சொந்த ஊர்ல ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தாரு. இங்க வந்து கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடுறாரு. அவருக்கு பிடிக்கும்னு தான் இன்னைக்கு சுமதியா ஆட்டுக்கறி குழம்பும் இட்லியும் செய்ய சொன்னேன். டே முத்து, பொம்பளை கிட்ட ஏன்டா சத்தம் போடுற? அவனும் நம்ம சொந்த பையன் மாதிரி தானடா, தங்கிக்கிட்டு போட்டுமேடா. 3 மாசமாப்பா அவன் வந்து இத்தனை நாள் ஆச்சு. அவன் இங்கேயே நிரந்தரமா முகாமிட்டுடுவான் போல இருக்கு. அப்பா, நீங்க சும்மா இருங்கப்பா. போகட்டும், குறைஞ்சபட்சம் தோட்டத்துல இருக்கிற வாழைக்கு தண்ணி பாய்ச்சவாது வரானான்னு பார்த்தா அதுவும் இல்ல. எப்போ அந்த நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ரங்கனோட குரல் கேட்டது. ஜானகி, ஓ ஜானகி, டீ ரெடி ஆயிடுச்சாடி? இன்னைக்கு டிவியில போட்டிருக்கிற செய்தி எல்லாம் செம்மையா இருக்குடி. அப்புறம் மதியத்துக்கு ஆட்டுக்கறி குழம்புல உருளைக்கிழங்கையும் போடு. நல்லா கெட்டியா சூப்பரா இருக்கும். முத்து தலையில கை வச்சுக்கிட்டான். அவன் மனசுக்குள்ளேயே சொன்னான், என் தலையெழுத்து, இவனுக்கு நான் தம்பியா இல்ல அன்னதான சத்திரத்துல சமையல்காரனா இருக்கேனோ? இவன் வேற சும்மா இருக்க மாட்டேங்கிறான். பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல, வேலை தான் ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறான். அப்பவே முத்துவோட மனைவி சுமதி தேநீர் டம்ளர்களோட அங்கே வந்தா. ஏங்க அக்கா, உங்களோட வீட்டுக்காரருக்கு விடுமுறை இன்னும் முடியலையா? இப்படியே உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தா அங்கே உங்க வீடும் நிலமும் என்ன ஆகுறது? உங்க குழந்தை வேற நாளாக ஆக கோபப்படுறாரு. அதென்னடி சுமதி அப்படி சொல்ற? அவருக்கு இங்க இருக்கிற சாப்பாடும் அமைதியும் நல்லா ஒத்துக்குச்சுடி. அங்க சொந்த ஊர்ல ரொம்ப உழைச்சு களைச்சு போயிட்டார்ல. இன்னும் 1 மாசம் இருந்துட்டு போவோன்னு சொல்றாரு. உனக்கு எதுவும் கஷ்டமா இருக்கா என்ன? எனக்கு என்ன கஷ்டம்? உங்க கொழுந்தனார் தான் தோட்டத்துல வேலை செய்ய முடியாம கஷ்டப்படுறாரு. மாமா வந்து ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டேங்கிறாரு. அவரு ஊர்ல பெரிய மனுஷனா தெரிஞ்சவருடி. அவருக்கு இந்த மண் வேலையெல்லாம் எப்படி வரும்? நான் வேணும்னா செய்யறேன், விடு. மதியம் சாப்பாட்டு நேரம். ரங்கன் இலை நிறைய ஆட்டுக்கறி குழம்பை ஊத்தி அமுக்கிட்டு இருந்தான். முத்து அவன்கிட்ட மறைமுகமா கிளம்பி போயிடுன்னு சொல்ல முயற்சி பண்ணான். அண்ணா, உன்னோட சொந்த ஊர்ல வச்சிருக்கிற அந்த குத்தகை நிலமெல்லாம் எப்படி போகுது? மழைக்காலம் தொடங்க போகுதே, நீங்க இங்கேயே தங்கிட்டீங்க. அங்க வேலையெல்லாம் பாதியில நிற்காதா? ஆமாண்டா ரங்கா, முத்து சொல்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உன்னோட நிலத்துல மழைக்கு முன்னாடி ஆட்களை வச்சு உழுது தயார் பண்ண வேண்டாமா? நிலமாவது மண்ணாவது தம்பி, அது எப்போ இருக்கிறது தானே. உன் மனைவி கைப்பக்குவத்துல சமைச்ச சாப்பாட்டை விட்டுட்டு சொந்த ஊருக்கு போக என் மனசு வரலடா. இந்த மழைக்காலம் முழுசும் இங்கேயே தங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். முத்து ஒரு நிமிஷம் கல்லு மாதிரி உறைஞ்சு போயிட்டான். அட அண்ணே, மழைக்காலம் முழுசுமா?
அதாவது நீ முன்னாடி சொன்னியே உன்னோட வீட்டு பக்கத்துல திருடன் ஒருத்தன் வீட்டுல இருந்த பொருள் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான்னு ஊர்க்காரன் சொன்னான்னு சொன்னியே, நீ போய் வீட்டை பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல? அட நீ வேற, நம்ம வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போக என்னடா இருக்கு? பழைய கட்டிலும் ஓட்ட மேசையும் தவிர திருடனே வந்தாலும் எதுவும் கிடைக்காது. நீ ஒன்னும் கவலைப்படாதடா. முத்துவிற்கு அவனோட சோம்பேறித்தனத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து உள்ளுக்குள்ள எரிய ஆரம்பிச்சது. முத்து மனசுக்குள்ளேயே சொன்னான், நேரடி பேச்சுக்கு மசீர ஆள் இல்ல, இவனுக்கு ஒரு தகுந்த பாடம் புகட்டணும். அன்னைக்கு ராத்திரி முத்து ஒரு செம யோசனை போட்டான். முதல் மழை பெய்யறதுக்குள்ள தன்னோட 3 ஏக்கர் நிலத்தை சுத்தி 4 அடி ஆழத்துக்கு பெரிய அகழி வாய்க்கால் தோண்டணும். அப்பதான் மழை தண்ணி தேங்காம வெளியேறும். அதோட காட்டுப்பன்றி மாடு எதுவும் அகழிய தாண்டி உள்ள வந்து பயிரை நாசமாக்க முடியாது. வாய்க்கால் தோண்ட ஆட்களை கூப்பிட்டா கூலி காசு ரொம்ப அதிகமாகும். அண்ணனை வச்சே அந்த நிலத்தை சுத்தி இலவசமா தோண்ட வைக்கணும்னு முடிவு பண்ணான். முத்துவும் அவனோட அப்பா செந்திலநாதனும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. ராத்திரி 9 மணி இருக்கும். ரங்கனும் ஜானகியும் திண்ணையில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. முத்து ஒரு பழைய செப்பு தகட்டையும் ஓலை சுவடியையும் பிடிச்சுக்கிட்டு பதற்றமா அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு இருந்தான். வேணுனே ரங்கன் காதல வீட மாதிரி முணுமுணுத்தான். சுமதி, எவ்வளவு ஆச்சரியம்! அப்பா, இந்த ஓலைச்சுவடியில எழுதியிருக்கிறது உண்மையா? நம்ம நிலத்தோட எல்லையில நிஜமாவே தாத்தா காலத்து கோடி மதிப்புள்ள பஞ்சலோக சிலை இருக்கா? ஆமாடா முத்து, நம்ம முன்னோர்கள் கைப்பட எழுதின சுவடிடா இது. இது பொய் சொல்லாது. ரங்கன் காது சடார்னு தீட்டிக்குச்சு. கோடி மதிப்புள்ள பஞ்சலோக சிலைனதும் அவனோட மண்டையில மணி அடிக்க ஆரம்பிச்சது. உடனே ரங்கன் தம்பி பக்கத்துல போய், தம்பி, பெரியப்பா, என்ன அந்த ஓலைச்சுவடி? ஏதோ பஞ்சலோக சிலைன்னு சொல்றீங்க. முத்து பதற்றமா, ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, ஏதோ பழைய சுவடி, உங்களுக்கே அதெல்லாம். ஐயோ, அப்படி சொல்லாதடா தம்பி. நான் உன்னோட பெரியப்பா மகன் தானே. உன் ரகசியம் என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முத்து நடிக்கிற மாதிரி ரங்கனை தனியா கூட்டிட்டு போனான். அண்ணே, யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேனா? ஒரு உண்மை சொல்றேன். இந்த சுவடி நம்ம தாத்தாவோட தாத்தா காலத்துது. இதுல என்ன எழுதியிருக்குன்னா, எங்க நிலத்தோட எல்லையில 4 அடி ஆழத்துல பல கோடி மதிப்புள்ள அரிய பஞ்சலோக சிலை புடைச்சு வச்சிருக்காங்களாம். அம்மாடியோ, கோடி மதிப்புள்ள பஞ்சலோக சிலையா? நிஜமாவா தம்பி? துள்ளி அளவும் பொய் இல்லாத உண்மை என்ன? ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அந்த பஞ்சலோக சிலை நிலத்துல எந்த இடத்துல புதைச்சிருக்காங்கன்னு தெளிவா எழுதல. நிலத்தை சுத்தி இருக்கிற எல்லை முழுசையும் 4 அடி ஆழத்துல தோண்டினாதான் அது வெளியே வரும். முதல் மழை பெய்யறதுக்குள்ள இதை தோண்டி எடுக்கணும். மழை பெஞ்சா நிலத்துல தண்ணி தேங்கிடும், அப்புறம் சிலை கிடைக்காது. ரங்கன் மனசுல பேராசை முளைச்சது. அவன் மனசுக்குள்ளேயே சொன்னான், அந்த நிலத்தை தோண்டி அந்த பஞ்சலோக சிலைய நான் தூக்கிட்டா ஒரே ராத்திரியில நான் பல கோடிக்கு அதிபதி ஆயிடுவேன். அப்புறம் வாழ்க்கையில வேலையே செய்ய தேவையில்லை. அப்புறம் ஏன் தம்பி தாமதம்? நாளைக்கே ஆட்களை வச்சு அந்த நிலம் முழுசையும் தோண்டிடலாம். உனக்கு புத்தியே இல்ல அண்ணே. ஆட்களை வச்சா ஊருக்கே தெரிஞ்சிடும். கடைசியில கிராம நிர்வாக அதிகாரி வந்து அந்த சிலைய அரசாங்க கணக்குல தூக்கிட்டு போயிடுவாரு. நமக்கு ஒரு பைசா கூட கிடைக்காது. இத ரொம்ப ரகசியமா ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம நாம தான் தோண்டணும். ஆனா எனக்கு இடுப்பு வலி, என்னால முடியாது. நாளைக்கு ஊர்ல யாராச்சும் நம்பகமான ஆளுங்க இருந்தா பார்த்து அவங்கள வச்சு தோண்டலாம். அப்படி சொல்லிட்டு முத்து உள்ள போயிட்டான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜானகி சந்தேகமா புருஷனை பார்த்தா. ஏங்க, சுமதி புருஷனும் பெரியப்பாவும் சொன்ன வார்த்தையை என்னால நம்பவே முடியலைங்க. உங்க தாத்தா காலத்திலே அவ்வளவு பெரிய சிலை இருந்திருந்தா இவங்க இந்நேரம் எப்போது தோண்டி எடுத்திருப்பாங்கல்ல. நீங்க பேராசப்பட்டு எந்த பைத்தியக்காரத்தனமான வேலையும் செய்யாதீங்க. உனக்கு மூளையே இல்ல ஜானகி. முத்துவுக்கு இடுப்பு வலி, அவனால தோண்ட முடியாதுல்ல. அதுல இருக்கிறது அணுவளவும் பொய் இல்லாத உண்மை பஞ்சலோக சிலை. அது நமக்கு கிடைச்சா உன்னை ராணி மாதிரி பார்த்துப்பேன். நீ நடுவுல தலையிடாம போய் தூங்குடி. ரங்கனுக்கு ராத்திரி முழுசும் தூக்கமே வரல. அவன் ஒரே யோசனையா இருந்தான். அவன் மனசுக்குள்ளேயே சொன்னான், தம்பி, வேற ஆளுங்களை கூட்டிட்டு வந்தா அந்த பஞ்சலோக சிலை எனக்கு எப்படி கிடைக்கும்? நானே நிலத்தை தோண்டி அந்த சிலையை எனக்கு சொந்தமாக்கிக்கணும். அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியோட பெருமையா நகர நோக்கி ஓடிடணும். ராத்திரி 12 மணிக்கு ஊரே நல்ல தூக்கத்துல இருந்தது. ரங்கன் ஒரு பெரிய மண்வெட்டியையும் கடப்பாறையையும் எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம முத்துவோட நிலத்துக்கு போனான். நிலம் ரொம்ப பெருசா இருந்தது. எங்கே தோன்றதுன்னு தெரியல.
ரங்கன் வாழ்க்கையில எப்போவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதே இல்ல. ஆனா பஞ்சலோக சிலை மேல இருந்த ஆசை அவனுக்கு இல்லாத பலத்தை கொடுத்துச்சு. மண் ரொம்ப கெட்டியா இருந்தது. டப் டப்புன்னு கடப்பாறையால நிலத்தை சுத்தி வாய்க்கால் மாதிரி தோண்ட ஆரம்பிச்சான். 1 மணி நேரம் தோண்டுனதுலயே அவனோட கைகள்ல கொப்புளம் வந்துடுச்சு. 2 மணி நேரத்துல இடுப்பு உடைஞ்சு போற அளவுக்கு வலி வந்துச்சு. வேர்வை கொட்டி துணியெல்லாம் நனைஞ்சு போச்சு. அப்பாடி, இந்த நிலம் இவ்வளவு கெட்டியாதான் இருக்கும். பரவாயில்ல, அந்த பஞ்சலோக சிலை கிடைச்சா நான் ராஜாதான். அப்படியே ராத்திரி முழுக்க தோண்டிக்கிட்டே இருந்தான். காலையில 4 மணிக்குள்ள அவனோட தெம்பு முழுசும் தீர்ந்து போச்சு. பஞ்சலோக சிலை கிடைக்கல. ஆனா நிலத்தின் ஒரு பகுதிய பெரிய வாய்க்கால் மாதிரி பிரமாதமா தோண்டி முடிச்சிருந்தான். விடியறதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியாம அந்த கடப்பாறைய அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு வந்து படுத்துக்கிட்டான். அவனுக்கு உடம்பு வலியில காய்ச்சலே வர்ற அளவுக்கு ஆயிடுச்சு. காலையில முத்து வேணுனே நிலத்துக்கு போய் பார்த்தான். அங்கே நிலத்தின் ஒரு பகுதி ரொம்ப ஆழமா அழகா வாய்க்கால் மாதிரி தோண்டப்பட்டிருந்தது. மழைக்காலத்துல தண்ணி தேங்காம இருக்கவும் மாடு பன்றி உள்ள வராம இருக்கவும் அது செம பக்குவமா இருந்தது. முத்து வீட்டுக்கு வந்து ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சான். ரங்கன் கட்டிலுல வலியால மனங்கிட்டு இருந்தான். ஏங்க, என்னாச்சு உங்களுக்கு? ராத்திரி எங்க போனீங்க? துணி எல்லாம் ஒரே மண்ணா இருக்கு, கையெல்லாம் கொப்பளம் போட்டு கொதிக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜானகி. ராத்திரி மெதுவாக நடைப்பயிற்சி போனேன். இருட்டில் கால் செருக்கி குழியில விழுந்துட்டேன். நீ போய் கொஞ்சம் தைலம் எடுத்துட்டு வா. செந்திலநாதன் சிரிப்பை அடக்கியபடி சொன்னான். என்னடா ரங்கா, உடம்பெல்லாம் ஒரே காயமா கிடக்கு. ராத்திரி எங்கேயாச்சும் விழுந்துட்டியா என்ன? ஏங்க அண்ணே, எழுந்துருங்க. காலையிலேயே ஒரு விசித்திரம் நடந்துருச்சு. யாரோ புண்ணியமா ராத்திரியோட ராத்திரியா நம்ம நிலத்துல ஒரு பக்கத்தை வாய்க்கால் மாதிரி தோண்டிட்டு போயிருக்கான். அப்படியா தம்பி? கிடைச்சிடுச்சா? அதாவது பஞ்சலோக சிலை கிடைச்சிடுச்சா? இல்லண்ணே, பாவம் தோண்டுனவனுக்கு பஞ்சலோக சிலை கிடைக்கல. கிடைச்சிருந்தா இந்நேரம் விஷயம் வெளியே வந்திருக்கும். ஒருவேளை அது அடுத்த பக்கத்துல இருக்குமோ என்னவோ. முதல் மழை பெய்யறதுக்குள்ள தோண்டிட்டா நல்லா இருக்கும். நாளைக்கு ராத்திரிக்கும் அவன் வருவானான்னு பாப்போம். அவனுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாம தோண்டினா நல்லா இருக்கும்ல. ரங்கனுக்கு உள்ளுக்குள்ள காண்டாச்சு. அவன் மனசுக்குள்ளேயே சொன்னான். அட, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டா இந்த தம்பி வேற யாரோ தோண்டி இருக்கான்னு நினைச்சுக்கிறான். இன்னைக்கு ராத்திரி மீதியையும் நானே தோண்டி எடுக்கிறேன். அப்படி நினைச்சுக்கிட்டான். இப்படியே ரங்கன் பஞ்சலோக சிலை ஆசையில தொடர்ச்சியா 4 ராத்திரி யாருக்கும் தெரியாம நிலத்துக்கு போய் கடப்பாறையால தோண்ட ஆரம்பிச்சான். முத்துவோட மொத்த 3 ஏக்கர் நிலத்தையும் சுத்தி மழை தண்ணி தேங்காம வெளியேறவும் மாடு பன்றி உள்ள வராம இருக்கவும் ரொம்ப ஆழமா வாய்க்கால் தோண்டி முடிச்சான். ஆனா அவனுக்கு ஒரு பஞ்சலோக சிலை கூட கிடைக்கல. குறைந்தபட்சம் ஒரு பழைய கல்லு கூட கண்ணுல படல. 4வது நாள் காலையில ரங்கன் கோபத்துல வலியில எரிச்சல்ல கொதிச்சு போய் கட்டிலில படுத்து கிடந்தான். முத்து ரொம்ப சந்தோஷமா நிலத்துல இருந்து வந்தான். அண்ணே, அதிசயம் நடந்து போச்சு. ஏதோ ஒரு பைத்தியக்காரன் நம்ம 3 ஏக்கர் நிலத்தையும் சுத்தி மழை தண்ணி தேங்காம போகவும் மாடு பன்றி உள்ள வராம இருக்கவும் ரொம்ப சூப்பரா ஆழமா வாய்க்கால் தோண்டி வச்சுட்டான். நான் ஆட்களை கொண்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா அந்த பைத்தியக்காரனால எனக்கு கூலி காசு மிச்சமாச்சு. இப்ப முதல் மழை பெஞ்ச உடனே தண்ணி தேங்காம நிலத்துல பயிர் நல்லா விளையும். அந்த பஞ்சலோக சிலையெல்லாம் பொய்ன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. என்னது தம்பி, அந்த பஞ்சலோக சிலை இல்லையா? ஆமாடா ரங்கா, அந்த சுவடியில இருக்கிறதெல்லாம் ஏதோ கட்டுக்கதை போலடா. ஆமாண்ணே, அந்த சுவடி எங்க தாத்தா எழுதின நாடோடி கதைன்னு. அதுல இருக்கிற கதைய நீயும் நானும் நெஜோன்னு நினைச்சுக்கிட்டோம். இருந்தாலும் அவன் நிலத்தை ரொம்ப அழகா தோண்டி வச்சிருக்கான்னா அவன் பைத்தியக்காரன் இல்ல, மகா உழைப்பாளியா இருப்பான். அவனுக்கு இன்னைக்கு ஆட்டுக்கறி குழம்பும் பாயாசமும் வச்சு போட்டாலும் பத்தாது. அந்த ஒரே வார்த்தையில ரங்கனுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அவன் மனசுக்குள்ளேயே சொன்னான். ஆடாடே, இந்த தம்பியும் பெரியப்பாவும் சாதாரண ஆளுங்க இல்ல. என்ன அநியாயத்துக்கு ஏமாத்தி என்கிட்ட இரவும் பகலும் இலவசமா நிலத்தை தோண்ட வச்சுட்டாங்க. நான் பஞ்சலோக சிலை வரும்னு நினைச்சா எனக்கு வந்தது இடுப்பு வலி மட்டும்தான். இனிமே நான் மழைக்காலத்துல இங்க இருந்தா என்னை வச்சு மரத்துல ஏறி தேங்காயும் பறிக்க வச்சிடுவானுங்க. ஜானகி, ஜானகி, சீக்கிரம் துணியெல்லாம் எடுத்து வை. நாம இப்பவே சொந்த ஊருக்கு கிளம்புறோம். ஏங்க, நேத்து வரைக்கும் மழைக்காலம் முழுசு இங்கேயே இருக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ திடீர்னு என்னாச்சு? உங்களுக்கு வேற உடம்பெல்லாம் வலியா இருக்கு. இப்ப பிரயாணம் வேண்டாங்க, நான் வரல. நீ வரலனா இங்கேயே அந்த தோப்புல தேங்காய் பறிச்சுக்கோ. நான் மட்டும் ஊருக்கு போறேன்.
என்ன மாமா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச நண்டு குழம்பு வைக்கலான்னு நினைச்சேனே. அதுவும் இல்லாம நாளைக்கே முதல் மழை பெய்யுமா, ஜிலு ஜிலுவா இருக்கும். வேண்டாம் சுமதி, அந்த மழை காலத்துல இருந்தா நாளைக்கு உன் புருஷனும் பெரியப்பாவும் என்ன வச்சு எல்லா வேலையும் முடிச்சுப்பாங்க. அதுவும் இல்லாம எனக்கு ஊர்ல ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, விடுமுறையும் முடிஞ்சு போச்சு, நான் இப்பவே கிளம்பணும். அப்படி சொல்லிட்டு ரங்கன் தன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு சொந்த ஊருக்கு கிளம்பிட்டான். முத்து திண்ணையில நின்னு அண்ணன் கிளம்பி போறத பார்த்தான். பாத்தியாடா முத்து, நாம போட்ட பிளான் நல்ல வேலை செஞ்சிருச்சு. இனிமே இவன் வேலை செய்யாம சும்மா உக்காந்து சாப்பிட மாட்டான். பாத்தியா சுமதி, 3 மாசமா தோரணையோட ஆட்டுக்கறிய தின்ன எங்க பெரியப்பா மகன் ஒரே ஒரு ராத்திரி கஷ்டத்துக்கே எப்படி ஓடுறான்னு. இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கும், உட்கார்ந்து சாப்பிடுறது சுலபம், ஆனா கஷ்டப்பட்டு வேலை செய்யறது எவ்வளவு கஷ்டம்னு. இனிமே அவன் சாதாரண நாள்ல நம்ம வீட்டு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். சுமதியும் புருஷனோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு சிரிச்சுக்கிட்டான். அந்த வருஷம் முதல் மழை பெஞ்ச உடனே முத்துவோட நிலத்துல பெரியப்பா மகன் தோண்டுன அந்த ஆழமான வடிகால்ல தண்ணி தேங்காமலும் மாடு பன்றி உள்ள புகாமலும் பயிர் ரொம்ப அற்புதமா விளைஞ்சு மகசூல் அமோகமா இருந்தது. ரங்கன் மட்டும் அந்த 4 நாள் கஷ்டத்தை நினைச்சு பார்த்துட்டு சோம்பேறித்தனத்தை தூக்கி போட்டுட்டு பட்டணத்துல இருந்த அவனோட நிலத்தை கஷ்டப்பட்டு கவனிக்க ஆரம்பிச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹைப் பட்டன் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.